ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா ஒரு சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் வளர்த்தி சும்மா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன். என்னை தொடர்ந்து இவ்வளோ தூரம் லவ் அண்ட் சப்போர்ட். ஏன்னா நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ ஃபோன் கால்ஸு. எஸ்பெஷலி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இது மாதிரி கப்பி என்கிட்ட சேலுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 5 பேர் உடனே ஆர்டர் பண்ணிட்டாங்க பெங்களூர்லேருந்து. அதுவுமே சின்ன அமௌண்ட்டில், எல்லாமே பெரிய அமௌண்ட் நம்பிக்கையாக. ஸோ இவ்வளோ தூரம் பெங்களூர் கஸ்டமர்ஸ் எல்லோரும் என்னை நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 2 ஆர்டர் 3 ஆர்டர் பெங்களூர். ஸோ தொடர்ந்து இப்போ அமுச்சுட்ருக்கோம். இது தமிழ்நாடு காட்டில் பெங்களூருக்கு ரொம்ப இது. ஸோ எங்களால் டிஸ்பேச்சே பண்ண முடியலைங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு இது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதை பார்த்துட்டு ப்ரோ இது மாதிரி நானும் தான் பண்ணுறேன், ஸோ எங்களை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தாங்க. இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் பக்கம் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி ஃபிஷ் வளர்த்தி பாருங்கள், இது மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் சேல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எதாவது டவுட் கேட்டால் சொல்கிறது ஒரு நாயம் இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட எந்த டவுட்ஸ் எப்போ கேட்டிங்கனாலும் நான் எனி டைம் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த கஸ்டமர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாதிரி நிறைய பேர் அப்படி ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யாராவது ஃபோன் பண்ணி பேசினாவே நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி இருந்தேன் நான்லாம். ஸோ அப்போ எனக்கு டவுட் கேட்டவங்க இப்போ என்னோடய கஸ்டமராக மாறி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெகுலராக ஒன்று தாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இது மாதிரி நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், சப்போர்ட்டு எப்படி ப்ரோ ஆரம்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க கேட்குறீங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறீங்க, ஸோ எப்படி அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாங்க ப்ரைஸுங்கிறது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா என்னோட எந்த அளவுக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அத்தனை பேர் நல்லா விசாரிச்சாங்க. ஸோ அதனால் சும்மா ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது ரெகுலராக இத்தனை. ஏன்னா அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறைய பேர் எடுக்க சொல்கிறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னால் இதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டெய்லியுமே ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. ஸோ ஃபஸ்ட் எடுத்து இதை முடிச்சு இது எத்தனை நாள் போகும்னு தெரில. இதை ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக முடிச்சுட்டு அப்புறம் நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்தால் ஒரு 100 ரூபா 120 ரூபா, ஸோ 150 ரூபா அந்த மாதிரி சொல்லும் போது என்னடா ப்ரோ நீங்கள் 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க பாருங்கள், ரேட் ஏற்றிட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வந்துடும். அதனாலே இப்போதைக்கு எடுக்காமே இருக்கேன். ஸோ தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி ஒரு ஹாபிங்கிறது என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து சேல் பண்ணுறது மட்டும் இல்லை. என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் மீன் வளர்த்தணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்த்துற காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேர்ட்ஸ் எல்லாத்துலேயும் நான் வளர்த்தி என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் எதுவும் வளர்த்தேன். எனக்கு வந்து மொருதன் வந்து வீட்டில் வந்து பாம்பு மட்டும் தான் ஒரு டைம் பாம்பு குட்டியை கூட பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா எல்லாத்துலேயும் பாம்பு குட்டினா ரொம்ப நினச்சிக்காதீங்க, அது பொடி குஞ்சு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வெறித்தனமாக இருப்பேன். எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறதுன்னா பண்ணி தவிர மற்ற எல்லாம் வளர்த்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸு ஃபிஷ்ஷு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் நான் எல்லாமே பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் எடுத்து பாருங்கள். என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஹாபியாக நான் பண்ணுவேன். எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிடும். புறாலாம் செட் ஆகி எனக்கு முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும், குட்டி நிறையா போடும். ஸோ எல்லாமே இது பிஸ்னஸ் ரீதியாக இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லை. என்கிட்ட வாங்கினவங்க கமெண்ட் பண்ணலாம், வாங்காதவங்களாம் யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக வரும்போது ஒரு சின்ன அங்கங்கே சர்க்கிள் வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நெகட்டிவாக சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல, வாங்காமல் யாராவது வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் கமெண்ட் பண்ணுறாப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜாலியாக இருந்தேன். ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ரொம்ப இதாக இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணும்போது அது தனி இதுங்க. நான் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஹாபியாக தான் பண்ணேன். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ஒரு ஜாப் இருக்குது. நான் அங்கே நிறையா 5 டிஜிட்டில் சேலரி தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. இப்போ நான் இது பண்ணாட்டியும் எனக்கு அங்கே 5 டிஜிட்டில் சேலரி இருக்குது. பட் என்னென்னா நான் வந்து இது ஹாபிங்க, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இது பணம் காசு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர்த்துக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் நல்லா பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஃபிஷ்ஷுக்கு இது வாங்குறீங்க. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஏதாவதுன்னா இப்போ ஏதோ 1-2 பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் டெய்லியுமே பார்சல்ஸ் நிறையா வரும்போது 1-2 பார்சல் ஏதாவது அது ரேராக நடந்திருக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டெய்லியுமே 20+ பார்சல் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஏதோ ஒன்று இது பண்ணும்போது யாரும் கோச்சிக்காதீங்க. அதே மாதிரி எத்தனையோ பேருங்க நல்ல தண்ணியில் விட்டுட்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சுன்பாங்க. நான் வந்து எத்தனையோ பேருக்கு திருப்பி அனுப்பிச்சுட்ருக்கேன். பட் என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு, ஸோ நிறையா இருக்குங்க. இதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாபியை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா
இதை நான் வந்து எல்லாரும் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லாருமே இதை சின்ன இது பண்ணலாம்டா அப்படின்னு தான் நினைக்கலாம் எல்லாருமே. என்னோட இது என்னென்னா எல்லாருமே வளர்த்தணும், குட்டி பசங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அதே மாதிரி நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக எடுத்துன்னு நினைக்கிறீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், சின்ன வயசுலேயே தயவு செஞ்சு படிங்க. இன்றைக்கி ஒரு பேசிக் டிகிரிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் அதுக்கு ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ், அதாவது சின்ன கண்டென்ட்டுக்காக ஒரு இங்கிலீஷ் வேணும். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கூல் விட்டுட்டு ப்ரோ இது மாதிரி பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. வீட்டில் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா படித்து நல்லா இது பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாபுக்கு கூட போயிட்டு கூட அப்புறம் கூட உங்களோட அந்த இதை எப்படி சொல்கிறது விடாமல் பண்ணிட்டே இருங்க. எல்லாத்து வீட்லையும் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இது என்னடா பண்ணிட்டு இருக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன தம்பி மீன் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வீக்கிறாங்க, என்ன தம்பி இன்னும் மீன் நல்லா இருக்குது தம்பி எல்லாருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இது வரும்போது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அங்கங்கே நம்மளுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக வருது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், தம்பி என்னப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இன்றைக்கி நான் மேலே பண்ணி இப்போ கடை வச்சதுக்கப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறார், தம்பி என்ன தம்பி இதில் எப்படி தம்பி அப்படின்றாரு. ஸோ என்னென்னா சொல்கிறவங்க சொல்லுவாங்க, சப்போர்ட் வந்து எல்லாத்துலேயும் வருங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளோட சர்வீஸ், என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000+ வந்து கொரியரே பண்ணிட்டேன். பஸ்ஸில் ஏகப்பட்டது. ஸோ நேரில் கூட்டிகிட்டு வந்து எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டமர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல 2 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்யூ வீடியோக்கோசரம் தான் எடுத்தேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 year கிட்ட ஆயிடுச்சு நான் இது பண்ண ஆரம்பிச்சு. இளையராஜான்னு ஒரு தம்பி, அந்த தம்பி தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணுங்க அப்படின்னு அடம் பிடிச்சி மீனை கொரியர் பண்ண வச்சான். ஸோ அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றிடா தம்பி. ஏன்னா நீ எல்லாம் இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கொரியரில் ரெகனைஸ் கிடச்சிருக்காது. ஆனால் தம்பிக்கு ஃபஸ்ட்டு எனக்கு செத்தாலும் பரவாயில்ல அனுப்பிச்சி விடுங்கண்ணா அப்படின்னா. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பிக்கு பேக் பண்ண தெரியாமல் நான் ஒட்டுக்க அனுப்பிச்சி விட்டு நிறையா இதாச்சு. திருப்பி அந்த தம்பிக்கு அனுப்பிச்சி விட்டு அது வேறு விஷயம். அதே மாதிரி கொரியரில் திருச்செந்தூர்கார் ஒருத்தர் பிளான்ஸ் அனுப்பிச்சி விட சொன்னார். ஸோ அவருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பார்சல் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வந்து நிற்கிறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான கிட்டத்தட்ட 1 year மேலே ஆகிடுச்சு நம்ம கொரியர் அந்த ஆன்லைன் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் எல்லோரும் தொடர்ந்து லெவல் சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் ரொம்ப நன்றிங்க. இனிமேல் பெண்டிங் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆர்டர் வந்து அனுப்பிச்சி விட்றேன். ஸோ நான் எதுக்கு இன்றைக்கி வீடியோ காட்டலைன்னா எல்லாருமே அமௌண்ட்டு டப்புன்னு போட்டு விட்றீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர்லாம் முடிச்சுட்டு நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ அப்டேட் பண்ணுறேன், நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம பிடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம அதே சொன்னேன், நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு போ, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாங்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ பிளான்ஸ் எல்லாமே இருக்குது, நான் எல்லாத்துமே நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் டிஸ்பேச் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.